எங்க ஹீரோயினி அவங்க அப்பாவை தேடி ஒரு பழைய மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க இருக்க வாட்ச்மேனும் ஹீரோயினி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ரூம் நம்பர் 203ல ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு அவ வீட்டுக்கே தெரியாம இங்க தனியா தான் ஸ்டே பண்ணியிருந்தா. அந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து, நீ ஏன் இந்த மாத்திரையெல்லாம் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த மாத்திரைக்கு தேவையில்லாம அடிக்ட் ஆயிராதன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட லவர் போன் பண்றான். அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த போனை பேச போறா. அந்த பொண்ணோட லவருமே, இன்னைக்கு நைட்டு நான் உன்னை பாக்குறதுக்காக மேன்ஷனுக்கு வரேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அப்பதான் கடைக்குள்ளேயே வரா. இதை பார்த்த இந்த பொண்ணுமே, நீ இப்பதான் வரியான்னு ஆச்சரியத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக அவளோட லவர் அந்த மேன்ஷனுக்கு வரான். அந்த பொண்ணோட லவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 7 வயசுல ஒரு பையனும் இருப்பான். நம்ம 2 பேருமே பேசுற விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கு இந்த பொண்ணுமே, நீ அவங்கள சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, 7 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னா, ஆனா இப்ப வரைக்குமே நீ டிவோர்ஸ் பண்ணாம தான் இருக்குன்னு சொல்லி திட்டுறா. அதுக்கு அவனுமே, என்னால இப்போதைக்கு டிவோர்ஸ் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்ச நாளைக்கு நான் உன் கூட இங்கேயே தங்குறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறான். அந்த பொண்ணு மறுநாள் அவ வேலை பார்க்குற இடத்துக்கு கிளம்பி போறா. பார்த்தா அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வந்து அவ லவ் பண்ற பையனோட போட்டோவை காமிச்சு, இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணு என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறப்போ, இவன் அவனோட ஒய்ஃபையும் அவனோட குழந்தையையும் கொண்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான், உன்னை கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பொண்ணு ரொம்பவே பயத்தோட மேன்ஷனுக்கு வரா. அந்த பொண்ணோட லவரும் அங்கதான் குளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணுமே, நீ எதுக்கு உன் ஒய்ஃபை கொலை பண்ண விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச, போலீஸ் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவளும் போய் பாக்குறா. பார்த்தா இவனோட லவ்வர் தான் வெளியவும் நிக்கிறான். இவன் ரொம்ப பயந்துகிட்டு அவங்கிட்ட போய், உன்ன மாதிரியா ஒருத்தன் உள்ள நிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்த்தா இங்க நிக்கிறவனுமே பேய் தான் போல. அடுத்த நாள் போலீஸ் மேன்ஷனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இறந்து போயிருப்பா. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, அந்த பொண்ணோட லவ்வர் அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொன்ன அன்னைக்கு அவனுமே அங்கேயே இறந்து போயிருப்பான். அவனோட ஆவிதான் வந்து இவளை கொண்டிருக்கு அப்படின்னு வாட்ச்மேன் ஹீரோயினிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுமே, எனக்கும் இந்த ஸ்டோரி தெரியும், ஆக்சுவலா அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட டேப்லெட்னால அவளுக்கு இல்லூஷன் வந்து தான் அவ இறந்து போயிருக்கா, மற்றபடி நான் பேயெல்லாம் வந்து அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான்.